வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காவல்துறை என்பது ஒரு முக்கியமான துறை. காவல்துறை எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறதோ அதை பொறுத்து தான் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி அமையும். பயிருக்கு வேலி எப்படி பாதுகாப்பாக இருக்கின்றதோ அதேபோல் மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது காவல்துறை. கடந்த 3 ஆண்டுகளில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாளைய தினம் என்னுடைய பதிலுரை முழுமையாக இருக்கிறது. இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாத வகையில் இங்கே பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற காரணத்தால் சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவரது ஆட்சியின் சாதனைகள் சிலவற்றை சொன்னார். அதே மாதிரி இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த நிலைமைகளையும் தலைப்புச் செய்திகளாக சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி. துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி. சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலிலே திணித்து அந்த ஊழல் வழக்குகளிலிருந்து தற்காத்து கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னொரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றதை விட தற்போது திமுக ஆட்சியினுடைய இந்த 4 ஆண்டுகளில் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. கொலைலாம் சொன்னார்ல, அதுக்கு புள்ளி வர சொல்கிறோம். கடந்த 12 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டில் தான் கொலை சம்பவங்கள் குறைவாக நடந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா கடந்த 4 ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் கொலைகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. கொலை குற்ற விகிதம் 1 லட்சம் மக்களுக்கு தேசிய சராசரி 2.2 என்றால் தமிழ்நாட்டில் அது 1.1ஆக குறைஞ்சிருக்கு. அதிமுக ஆட்சியில் அதிகபட்சமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட ரவுடிகள் 1929 பேர் என்றால் திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டில் அதிகபட்சமாக 3645 ரவுடிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஏ மற்றும் A+ ரவுடிகள் எண்ணிக்கை 50 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கு. காவல் நிலைய மரணங்கள் அடியோடு குறைக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் நடந்த காவல் மரணங்கள் 15. அதில் சாத்தான்குள காவல் நிலைய மரணத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் இது 3ஆக குறைக்கப்பட்டு 2022 ஒரு காவல் நிலைய மரணம் கூட இல்லைங்கிற நிலையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவருடைய ஆட்சி காலத்தில் 4 ஆண்டுகளில் 14,174 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் 15,899 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே கொலை கொள்ளை நடக்க விட்டு ரவுடிகள் நடமாட்டத்தை தாராளமாக்கிய ஒரு ஆட்சியை நடத்தினாங்க. அவங்க சட்டம் ஒழுங்கையும் பொது அமைதியாக சிறப்பாக வச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து குறை சொல்வது இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவைன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு குற்ற வழக்கை சிறப்பாக நடத்துறதுக்கான அடையாளம் அதில் எவ்வளவு விரைவாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுது. அதுதான் நீதியை பெற்றுத்தர வழக்கு பதிஞ்சால் மட்டும் போதாது, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறதும் முக்கியம். எனவே அந்த வகையில் பார்த்தா எந்த வழக்காக இருந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி விரைவாக சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுற அரசாக இந்த அரசு இருக்குது. கொலை, ஆதாய கொலை ஆகிய வழக்குகளில் 95.2 விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கொள்ளை வழக்குகளில் 98.4 விழுக்காடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்த நிறுத்தமாக சொல்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். தமிழ்நாடு காவல்துறையில் காவல் பணியாளருடைய எண்ணிக்கை 2025-26 கொள்கை விளக்க
குறிப்பேட்டில் ஏற்பளிக்கப்பட்ட காவல் பணியாளருடைய எண்ணிக்கை 1,33,198. இதில் தற்போது எவ்வளவு பேர் பணியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சித் தலைவர் காவலுடைய பணியிடங்களை பற்றி குறிப்பிட்டார்கள். தமிழ்நாடு காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர் காலி பணியிடங்கள் ஆண்டுதோறும் நிரப்பப்பட்டு வருகின்றன. 2020-21ஆம் ஆண்டில் 10,329 பணியிடங்கள், 2022ஆம் ஆண்டில் 3,271 பணியிடங்கள், 2023ஆம் ஆண்டில் 2,599 பணியிடங்கள் என கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 16,199 2ஆம் நிலை காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மேலும் 2024-25ஆம் ஆண்டுக்கான 2ஆம் நிலை காவலர் காலி பணியிடங்கள் 2,833 என கணக்கிடப்பட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிசிடி கேமராக்கள், உட்புற கேமராக்கள், 3வது கண் எனப்படும் கண்காணிப்பு கேமராக்கள் சிசிடிவி தமிழகம் முழுவதும் முக்கியமான பல இடங்களில் பொருத்தப்பட்டன. எங்கள் ஆட்சி காலத்தில் சென்னை பெருநகரில் குறுகிய காலத்தில் சுமார் 2 லட்சம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மேலும் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளும் தமிழகம் முழுவதும் மொத்தம் சுமார் 4,64,000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இந்த சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் 24 மணி நேரம் இயங்கும் வகையில் பராமரிக்கப்பட்டன. அப்பொழுது ஏற்படும் பழுதுகள் அவ்வப்போது சரி செய்யப்பட்டன. சிசிடிவி கேமராக்கள் மழை காலத்தில் தண்ணீர் மற்றும் தூசிகள் பதியும் பொழுது படங்கள் தெளிவாக பதிவாகுவதில்லை. அதனால் சிசிடிவி கேமராக்கள் அடிக்கடி சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் இங்கே குறிப்பிட்டார்கள் சிசிடி கேமராவை பற்றி. சிசிடி கேமராவை பொறுத்த மட்டும், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சியில் இருந்த 4 ஆண்டுகளில் 747 காவல் நிலையங்கள் மட்டுமே வைக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் 831 காவல் நிலையங்களில் சிசிடி கேமராக்கள் நிறுவப்பட்டன. கடந்த ஆட்சியில் மாநிலம் முழுவதும் 1,41,729 கேமராக்கள் வைக்கப்பட்டது என்றால், இப்போது திராவிட மாடல் அரசு ஆட்சியில் 1,87,713 கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமன்றி கண்காணிப்பு கேமராக்களின் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகரிப்பது, பழுதடைந்த கேமராக்களை மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளுக்காக 45,55 லட்சம் ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மொத்தத்தில் கண்காணிப்பு கேமராக்களை வைத்திருக்கிறோம் என்று கணக்கு காட்டும் முயற்சி அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. ஆனால் திமுக ஆட்சியிலே கண்காணிப்பு கேமராக்களை வைப்பது மட்டுமின்றி அவற்றை முறையாக பராமரித்து குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் தீவிர முயற்சிகளை இந்த அரசுதான் எடுத்துள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, சாலை விபத்து வாகனுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. இதனால் சாலையில் வாகன போக்குவரத்து அதிகரித்து விபத்துகள் பெருகி வருகிறது. பல வாகன ஓட்டிகள் சாலை விதிகளை முறையாக பின்பற்றாத காரணத்தினால் விபத்துகளும் அதிகரித்து வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக ஹாட்ஸ்பாட் என்பதுக்கும் பிளாக் ஸ்பாட் என்பது 2 வித்தியாசம். ஹாட்ஸ்பாட் என்பது நம்முடைய மாநில அரசாங்கம் பிளாக் ஸ்பாட் போவதற்கு முன்னால் கண்டுபிடிப்பது மாநில அரசாங்கம், குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணித்தவர் அவர்களும் சேர்ந்து கண்டுபிடிப்பது. பிளாக் ஸ்பாட் என்பது ஒன்றிய அரசாங்கம் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட 5 விபத்துக்கு மேல் இருந்தால் அது பிளாக் ஸ்பாட் என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் சீர் செய்ததில் தான் அது உங்கள் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இப்போ நடக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் பல்வேறு இந்த விபத்துக்களை குறைப்பதற்காக துறையின் சார்பாக பல நடவடிக்கைகளை நாம் எடுக்கிறோம். அந்த வகையில் தான் பொறியாளர்களை முதலாக முதலமைச்சர் அவர்கள் பொறியாளருக்கு ஒரு பயிற்சி தர வேண்டும் என்ற அடிப்படையில் பொறியாளருக்கு 590 பொறியாளருக்கு பயிற்சி தந்து ஸ்பீடு பிரேக் எப்படி போடுறது, சில நேரங்களில் ஸ்பீடு பிரேக்கை உயரமாக போட்டால் கூட சரி பார்த்தா அதனால் விபத்து ஏற்படுகிறது, அதனால் IRC கேடு பிரகாரம் போடுங்கன்னு முதலமைச்சர் சொன்ன ஒருபாடு அதில் ஏறத்தாழ 590 பொறியாளர்களுக்கு இப்பொழுது ட்ரைனிங்கில் நாங்கள் கொடுத்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது அன்னில் இந்த சாலை சந்திப்பு மேம்பாடு,
கருப்பு புள்ளி மேம்பாடு செய்து பிளாக் ஸ்பாட் மேம்பாடு, ஹாட் ஸ்பாட் மேம்பாடு, சாலை உபகரணங்கள் அமைத்தது, ரோரல் கிராசிங் பேரிங் என்பது மலைச்சரிவிலே போகிற பொழுது பல விபத்து நடைபெற்றிருது. அது இப்போ அமெரிக்காவில் தான் இப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த நியூ டெக்னாலஜி இப்போ பயன்படுத்தி சாலை பகுதியில் இதையும் போடுகிறோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால், எண்ணிக்கைன்னு எடுத்துக்கினாக்கா, ஏற்கனவே நீங்கள் இருக்கிற பொழுது அதற்காக செலவு செய்யப்பட்டது 600 கோடி ரூபாய். இப்பொழுது இந்த 5 ஆண்டு காலத்தில் செலவு செய்யப்பட்டது 1500 கோடி ரூபாய். இந்த விபத்தை குறைப்பதற்குத்தான் நம்ம எல்லாருமே முடிவு எடுத்திருக்கிறோம். அதில் இப்போ இருக்கிற நிலைமை என்னென்னா, ரோடு நல்லா இருக்குது, சாலை முதலமைச்சர் மேம்பாட்டு திட்டம் ரோடு நல்லா இருக்குது, அதனால் வேகமாக ஓட்டு போகிறோம், விபத்து ஏற்படுகிறது. ஆனால் தான் முதலமைச்சர் ஒரு புதிய திட்டத்தை சொன்னார். இப்படி விபத்து ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் உயிரை காப்பாற்றணும் என்று முடிவு செய்து, நம்மை காக்கும் 48 ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கிற உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த துறையின் சார்பாக எஞ்சியிருக்கிற பிளாக் ஸ்பாட்டை நாங்கள் சீர் செய்வோம். மாண்புமிகு முதலமைச்சர். சாலை பாதுகாப்பு பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார். 2017ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரையிலுள்ள காலத்தில் மிக குறைவான சாலை விபத்துக்கள் தான் ஏற்பட்டு மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. அது கடந்த ஆண்டு தான். மேலும் கடந்த ஆண்டு முதல் 3 மாதங்களில் நடந்த சாலை விபத்து மரணங்கள் எடுத்துக்கொண்டால் 2025ஆம் ஆண்டு இதே காலகட்டத்தில் அது 15 விழுக்காடு குறைந்துள்ளது. ஆண்டுதோறும் புதிய வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து வருகிற காரணத்தால் சாலை பாதுகாப்புக்கு நமது அரசு அளித்து வரக்கூடிய முக்கியத்துவம் காரணமாக சாலை விபத்து மரணங்கள் தொடர்ந்து குறைந்து வருகிறது என்பது மிக பாராட்டத்தக்க சாதனை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காலங்களில் சுங்கச்சாவடியில் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு சுங்கவரி வசூலை செயற்கைக்கோள் உதவியுடன் பெறுவதற்கு இந்த அரசு உரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் 2024ஆம் ஆண்டு வாகனங்களுடைய எண்ணிக்கை 18,10,535 என்று கொள்கை விளக்கு குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதில் 2 சக்கர வாகனங்கள் எவ்வளவு என்று குறிப்பிடவில்லை. அதேபோல் 4 சக்கர கார் வாகனங்கள் எவ்வளவு என்று குறிப்பிடவில்லை. கனரக வாகனங்கள் எவ்வளவு என்று குறிப்பிடவில்லை. ஆகவே மாண்பு முதலமைச்சர்கள் பதில் உரையிலே இதை விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு பைக் ரேஸ், இது நம்முடைய பீச் ரோடு, காமராஜர் சாலை, அதோட ஈசிஆர் சாலை போன்ற சாலைகளில் சிலர் 2 சக்கர வாகனத்தை வீரதர செயல்கள் புரிவது போல முன் சக்கரத்தை செங்குத்தாக உயர்த்தபடி பின் சக்கரத்தை ஓட்டி செல்கின்றார்கள். சிலர் பைக்கில் அதிவேகத்திலும் செல்வதால் அப்பாவி வாகன ஓட்டிகள் விபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும். முதல் முறை இந்த செயலில் ஈடுபட்டவர்களுக்கு அபராதம் விதிக்கலாம். அவருடைய பெற்றோர்களை அழைத்து அவர்களுக்கு தக்க அறிவுரை வழங்கலாம். அடுத்தது 2 முறை அதே மாதிரி தொடர் ஏற்பட்டால் 3வது முறை அவருடைய 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். அவருடைய கொடுக்கப்பட்ட அந்த லைசன்ஸை ரத்து செய்ய வேண்டும். அதோடு சென்னை மாநகரத்தில் மெட்ரோ ரயில் பணிகள் பல இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே அந்த மெட்ரோ பணி நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அந்த சாலைகள்லாம் அந்த பணிக்கு பயன்படுத்துகின்றார்கள். அந்த இடத்துல சாலை குறியை எழுகிறது. அப்பொழுது காலையிலையும் மாலையிலும் பள்ளிக்கு செல்கின்றவர்கள், கல்லூரிக்கு செல்கின்றவர்கள், வேலைக்கு செல்கின்றவர்கள்லாம் அந்த குறுகிய பகுதியிலே செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அங்கே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுகிறது. அதனால் அந்த பகுதியெல்லாம் சரி செய்வதற்கு அதிகமான போக்குவரத்து காவலர்களை பயன்படுத்த வேண்டும் என்று அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். எங்களுடைய கழகத் தலைவர்கள் பேரன் அண்ணா அவர்கள், பொன்மனச்சம்பள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவி அம்மா ஆகியோருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. ஆக ஒவ்வொரு ஆண்டும் தலைமை கழகத்தின் மூலமாக நாங்கள் பொதுக்கூட்டம் இந்த இடத்திலே நடைபெற வேண்டும் என்று அறிவிப்பை வெளியிடுகிறோம். ஆனால் அந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறையத்திலே அனுமதி மறுக்கப்படுகின்றது. நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர்கள் போராட்டங்கள் நடத்துவதற்கு, கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி அளிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அது உண்மையாக இருக்கும்னு நான் நம்பவில்லை. நிச்சயமாக அனுமதிக்கப்பட்டிருக்கும் இடத்துல அதுவும் அந்த அனுமதிக்கு அப்ளை செய்கிறோம்ல, அதுக்கு ஒரு நாள் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அனுமதி கொடுக்கப்படும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது என்பதை நான் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
போக்குவரத்துக்கு நெரிசல் இல்லாத வகையில், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் அதற்கென்று தனித்தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்திலே அனுமதி வாங்கித்தான் நீங்கள் நடத்திட வேண்டும் என்பது விதிமுறை. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தால் நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது போல அனுமதி மறுக்கப்படாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு போராட்டங்கள் ஜனநாயக அடிப்படையிலே அறிவிக்கப்பட்ட போராட்டங்கள், எங்களுடைய தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட போராட்டங்கள், அத்துணை போராட்டங்களுக்குமே அனுமதி முறைப்படியாக மாவட்ட அளவிலே காவல்துறை கண்காணிப்பாளர், அதே போல காவல் ஆணையாளரிடத்திலே முறைப்படி அனுமதி கேட்போம். ஆனால் என் மீதே 16 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகள் எல்லாம் இப்போது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்ல வேண்டியதில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்தோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, முன் வரிசையில் இருக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் இங்கே குறிப்பிட்டார்கள். போதைப் பொருள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுகவினுடைய 4 ஆண்டு ஆட்சியில் எங்கும் குட்கா, எங்கும் போதைப் பொருட்கள் என்ற நிலையில் விட்டுச் செல்லப்பட்டது. டிஜிபி மற்றும் போலீஸ் கமிஷனர் இருந்தவர்களே சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் வரக்கூடிய அளவிற்கு குட்கா விவகாரம் தலைவிரித்து ஆடியதை அனைவரும் பார்த்தோம். இந்நிலையில் ஆட்சி பொறுப்பேற்ற நாங்கள் இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை அடியோடு ஒழிக்க அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வரலாற்றில் போதைப் பொருள் ஒழிப்பிற்காக எனது தலைமையிலேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநாட்டை கூட்டி அடுத்தடுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டன. அதன் விளைவாக அதிமுக ஆட்சியை விட வழக்குகள் பதிவு செய்வதில் 88 விழுக்காடு அதிகம். குற்றவாளிகளை கைது செய்து கொள்வதில் 214 விழுக்காடு அதிகம். ஹெராயின் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதில் 900 விழுக்காடு அதிகம். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிமுக ஆட்சியில் 57,925 கிலோ பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் 91,520 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருள் சப்ளை செய்பவர் விற்பவர்களின் பொருளாதார பலத்தை முடக்குவதில் தமிழ்நாடு தான் நாட்டிலே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. போதைப்பொருள் குற்றத்தில் ஈடுபட்டோர் தமிழ்நாட்டில்தான் 324 விழுக்காடு அதிகமாக குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்கள் போக்குவரத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தது 346 விழுக்காடு அதிகம். தமிழக காவல்துறையின் தகவலின் அடிப்படையில் ஆந்திராவில் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான கேனபிஸ் அழிக்கப்பட்டது வரலாறு. குட்கா விற்ற 12,537 கடைகள் மூடப்பட்டன. ஏன்? போதைப் பொருட்கள் பழக்கம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் குறைவாக இருக்கிறது என ஒன்றிய அரசின் ஆய்விலேயே தெரிய வந்துள்ளது. ஒன்றிய அரசின் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டில் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு மாடல் தேசிய அளவில் சிறந்த மாடல் என விவாதிக்கப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்து கூறப்பட்டது என்பதையும் நான் தங்கள் மூலமாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்து வைக்கும் பிரதான எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் நடந்த குற்றச்சம்பவங்களை சட்டப்பேரவையில் அரசின் கவனத்தில் கொண்டு வந்து இக்குற்றச்சம்பவங்கள் மீண்டும் நடைபெறா வண்ணம் நடவடிக்கை எடுக்க அரசை வலியுறுத்தி வருகிறோம். மக்கள் நிம்மதியாக வாழ தகுந்த சூழ்நிலை ஏற்படுத்தி தர வேண்டும். அது அரசினுடைய கடமை இந்த ஆட்சியாளருக்கு உள்ளது. சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட வேண்டும். குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் சாமானிய மக்கள் அச்சமின்றி வாழ முடியும். விமானத்திலிருந்து வந்து சென்னை மாநகரத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டாங்க, குற்றவாளி கண்டுபிடிச்சணும். விமானத்தில் ஏறி அவரை பிடித்ததே தவறு என்று சொல்லுகிறாரா எதிர்க்கட்சி தலைவர்? உங்களோட ஆட்சியில் போலீஸ் ஐஜியை, போலீஸ் டிஜிபியை, போலீஸ் கமிஷனரை குட்கா வித்த விவகாரங்கள் எல்லாம் தெரியாதா? இன்னும் சொல்கிறேன், தமிழ்நாடு அமைதியாக இருக்க காரணத்தில் தான் வந்து தைரியமாக கொள்ளடிக்கிறதுக்கு வராமல், அதான் அமைதியாக இருக்கு பாருங்க தமிழ்நாடு, அதுதான் காரணம். ஆனால் இருந்தாலும் அதையும் காவல்துறை விழிப்போடு இருந்து அவனை கைது செய்தது மட்டும் இல்லை, கைது செய்து அவனுக்கு தண்டனையும் கொடுத்துருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கூறிய அந்த குற்றம் என்பது விமானத்திலிருந்து அவர்கள் வெளிமாநிலத்தில் வந்தது உண்மை, குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டது உண்மை.
விமானத்தில் ஏறிய பிறகு விமானத்தை நிறுத்தி விமானத்திலிருந்து அந்த குற்றவாளி இறக்கி கைது செய்த காவல்துறை சென்னை மாநகர காவல்துறை. அதோடு மட்டுமல்ல, டிக்கெட்டை வாங்கி போர்டிங்கிலே இருக்கின்ற பொழுது ஒருவரை கைது செய்கிறார்கள். தப்பித்து ஆந்திரா சென்ற இன்னொருவரை 8 மணி நேரத்தில் கைது செய்கிறார்கள். ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ் என்ற தமிழக போலீஸ் இன்றைக்கு ஸ்காட்லாந்து யார்டை மின்னுகின்ற ஒரு காவல்துறையாக மாண்புமிகு தமிழக முதல் தலைமையிலே செயல்படுவதால் தான் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட 8 மணி நேரத்தில் அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்த ஆட்சி இந்த ஆட்சி. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது குற்றவாளி கைது தவறு என்று சொல்ல, தவறு என்று நான் சொல்லவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதே உங்களுடைய ஆட்சியில் 2020 டெல்லியிலிருந்து வந்து கொள்ளடிச்சிட்டு போன விவரம்லாம் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, இங்கே முன்வரிசையில் தலைவர்கள் பேசியதை வச்சு தான் நாங்கள் பேசினேன். எந்த மாநிலத்திலும் குற்றம் நடக்காத இடமே கிடையாது, எந்த நாட்டிலையும் குற்றம் கிடையாது. குற்றத்தை குறைக்கப்பட வேண்டும். நான் தொடக்கத்திலே சொன்னேன், பேச்சு தொடங்குற நேரத்திலே நான் புள்ளி விவரத்தை சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு கொலைகள் கொள்ளைகள், எங்கள் ஆட்சி வந்த பிறகு எவ்வளவு குறைந்திருக்கு என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதை நீ கேட்டிருந்தா இந்த பேச்சு வந்திருக்காது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, போக்சோ பாலியல் குற்றங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி வளாகத்தில் பொறியியல் மாணவி. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை பற்றி இங்கே பேசியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை புகாரை பொறுத்த மட்டும் உடனடியாக இந்த ஆட்சி நடவடிக்கை எடுத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்திலும் அடைக்கப்பட்டு, ஏற்கனவே நான் இந்த அவையிலே உறுதியளித்தது போல உயர்நீதிமன்ற மேற்பார்வை அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்துவிட்டது. இந்த புகார் மீது காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை மாண்புமை உயர்நீதிமன்றமே பாராட்டியிருக்கு. எந்த பாலியல் புகாராக இருந்தாலும் 24 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுத்து குறிப்பிட்ட காலத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வருவதுதான் இந்த அரசு. சார் என்றெல்லாம் கதை விட்டீங்க, ஆனால் அந்த கதை எப்படி கற்பனை ஆனது என்பது உயர்நீதிமன்றம் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழுவே குற்றப்பத்திரிகையில் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதை எதிர்க்கட்சிகளிடம் கொடுக்க முடியாது. அது மட்டுமின்றி உயர்நீதிமன்றமே பாராட்டியுள்ள நடவடிக்கையை இன்னும் கொச்சைப்படுத்தி கொண்டிருந்தால், கடந்த காலத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எப்படி குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டார்கள், அதிமுக என்பதற்காக புகாரில் நடவடிக்கை எடுக்க எப்படியெல்லாம் தாமதம் செய்தீர்கள், மீண்டும் நான் பட்டியலிட வேண்டியிருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி சொன்னீங்க. பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்கள் குறித்து நான் சொல்லணும்னா, இந்த அரசை பொறுத்த மட்டும் எந்த குற்றம் நடந்தாலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தயவுதாட்சியமின்றி கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். எனவே இது குறித்து சில தகவலையும் புள்ளி விவரங்களையும் இந்த அவையில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் தேசிய சராசரி 66.4 விழுக்காடு என்றால், தமிழ்நாட்டில் இந்த குற்றங்கள் 24 விழுக்காடு தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக நடக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளில் தேசிய சராசரி 4.7 விழுக்காடு என்றால், தமிழ்நாடு தான் 1,00,000 பேருக்கு 1.1 என்ற அளவில் நாட்டிலேயே குறைவான குற்றங்கள் நடக்கிற மாநிலமாக இருக்குது. பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதுல தேசிய சராசரி 75.5 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சராசரி 90.6 விழுக்காடு. 2004 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களில் சென்னை 2வது இடம் பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக ஆட்சியினுடைய பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் பெண்கள் பாதுகாப்பில் ஒரு கரும்புள்ளி. ஆனால் திமுக ஆட்சியில் பெண்களை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு கிட்டத்தட்ட 2022-23 அதை காட்டிலும். அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இந்த சபையில் நான் பதிவு செய்திருக்கிறேன். போக்சோ வழக்குகளை பொறுத்த வரைக்கும் குழந்தை திருமணம் 18 வயது முடியாமல்
குழந்தை திருமணம் செய்தவருடைய வழக்குகளும் போக்சோ வழக்கு கீழே தான் பதிவு செய்யப்படுகிறது. அதே போல் லவ் அஃபேர்ஸில் அவர் தானாகவே முன்வந்து திருமணம் செய்பவர்கள் 18 வயது முடியாத உள்ளவர்களும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுவும் போக்சோ வழக்கு கீழே தான், போக்சோ ஆக்டிங் கீழே தான் வழக்கு செய்யப்படுகிறது. அதனால தான் அந்த வழக்குகளை அதிகரித்து வருகிறது, உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கிட்டத்தட்ட 65% மேலே மொத்தம் பதியப்பட்ட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 5000 வழக்குகள் சொன்னாங்க. அதில் 65% வழக்குகள் போக்சோ ஆக்ட் குழந்தை திருமணம் 18 வயதுக்கு உட்பட்ட அந்த சிறுமிகளுடைய திருமணம் லவ் அஃபேர்ஸில் உள்ளப்பட்டவர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல் சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த பெண்களை எதிர்க்கட்சி தலைவர் இங்கே பேசுகிற போது சென்னை முட்டுக்காடு பாலம் அருகே காரில் சென்ற பெண்களை மறித்து வாரத்தை பற்றி குறிப்பிட்டார். கடந்த 25/1/2025 அன்று அதிகாலை கானாத்தூரை சேர்ந்த பெண் உறவினர்களோடு காரில் சென்று கொண்டிருந்த போது திமுக குடிகட்டிய ஒரு கார் உட்பட 2 கார்களில் வந்த சுமார் 7 நபர்கள் அவர்களின் காரை வழிமறித்தும் பின்தொடர்ந்தும் சென்று தங்களது கார் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்று விட்டதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பீர்க்ககரணையைச் சேர்ந்த சந்தோஷ், இரும்புலியூரைச் சேர்ந்த சந்துரு மற்றும் 3 பேர் 1/2/2025 மற்றும் 2/2/2025 ஆகிய தேதிகளில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர்கள் பயன்படுத்திய 2 கார்களும் கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. கைது செய்யப்பட்ட நபர்கள் திமுகவில் உறுப்பினர் இல்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதேபோல் விழிப்புணர்வு அதிகம் செய்வதால் தான் பள்ளிக்கூட கல்லூரிகள் அதிகம் பரப்புரை செய்யப்படுகிறது. அதனால் தான் தைரியமாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. முந்தைய ஆட்சியில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அச்சப்பட்டாங்க. இப்போ தெம்போடு தைரியத்தோடு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலத்துக்கு கனிம வளம் கடத்தப்படுவதாக தடுக்க பறக்கம்படை அமைப்பதோடு மாநில எல்லையில் கண்காணிப்பை பலப்படுத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கனிம சுரங்க விதிகளுக்கு உட்பட்டு நமது மாநிலத்தில் செயல்படும் குவாரிகளிலிருந்து முறையான நடைச்சீட்டு பெற்று அண்டைய மாநிலங்களுக்கு கனிமங்கள் எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த விதிகளின்படி செயல்படாத குவாரிகள் மீதும் முறையான நடைச்சீட்டு பெறாமல் எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மீதும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. முன் எப்போதும் விதிக்கப்படாத அளவில் விதிமீறல்களில் ஈடுபட்ட குவாரிகள் மீது அதிக அபராத தொகை இந்த ஆட்சி காலத்தில் தான் விதிக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள். மேலும் முறையான நடைச்சீட்டு இல்லாத வாகனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளில் முறையே 2021ஆம் ஆண்டு 7984 வழக்குகளும் 2022ஆம் ஆண்டு 5018 வழக்குகளும் 2023ஆம் ஆண்டு 3672 வழக்குகளும் 2024ஆம் ஆண்டு 5090 வழக்குகளும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை 882 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் கூடுதலாக கனிமங்களை விதிகளை மீறி ஏற்றுச் செல்லும் லாரிகளால் சாலைகள் பாதிப்படையாமல் இருக்கவும் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே விதிகளுக்குட்பட்டு கனிமங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதை மட்டுமே இந்த அரசு அனுமதிக்கும். விதிகளுக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரை சித்திரை திருவிழா உலகளவில் பிரசித்தி பெற்ற திருவிழா ஆகும். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் மீனாட்சி திருக்கல்யாண வைபத்தின் கள்ளழகர் சுமார் 18 கிலோமீட்டர் நீளமுள்ள அலர்கள்மலை திருக்கோயிலிருந்து குதிரை வாகனத்தில் மதுரை புறப்படுவார். அப்போது வழியெடுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் குடும்பத்துடன் வழிபடுவது வழக்கம். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும். அப்போது சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடி வழிபடுவர். ஆண்டுதோறும் நடக்கும் சிறப்பான நிகழ்ச்சியில் கடந்த 2022ஆம் ஆண்டு கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திரும் நிகழ்ச்சியில் 2 பேர் மரணம் வந்துள்ளனர். பேரவைத் தலைவர் அவர்களே, 2023ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு காட்டும்பொழுது அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற போது இது போன்ற துரத்த சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாத்துக் கொள்வோம் என்ற உறுதியை வழங்கியிருந்தோம். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒரு கொலையை பற்றி குறிப்பிட்டார். இது
கள்ளழகர் ஆற்றில் இறங்குகின்ற இடத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. அதிலிருந்து கிட்டத்தட்ட 800 மீட்டருக்கு அப்பால், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அப்பால் அவர்களுக்குள் இருக்கின்ற முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற சம்பவம். அதேபோல் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும்போது பட்ட சம்பவம் அல்ல, அதற்கு ஒட்டியது போல் இருக்கின்ற அந்த குளத்தில் இருவர் மூழ்கி இறந்த சம்பவம். இதற்கும் நெரிசலுக்கும் சம்பந்தமில்லை. கடந்த முறை நடந்த அந்த கள்ளழகர் ஆற்றில் இறந்த சம்பவத்தில் அந்த மாவட்டத்தை சார்ந்த அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினரும் கலந்து கொண்டார்கள். அனைவரும் சிறந்த முறையில், பாதுகாப்பான முறையில், மகிழ்ச்சியோடு கல்லறை தரிசித்துவிட்டு சென்றார்கள். இந்த ஆண்டும் தொடர்ந்து 3 முறை நானும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் மாவட்ட அமைச்சரும் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போலவே கள்ளழகர் ஆற்றில் இறங்குகின்ற நிகழ்ச்சியால், நெரிசலால் எந்த விதமான சம்பவமும் கடந்த ஆண்டை போல நடைபெறாது என்பதை உறுதியளிக்கிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவருக்கு. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் 48 மணி நேரத்தில் இதில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள வழக்கு, புலன் விசாரணை இருக்கிறது. இது பேசுவதே முறையல்ல. இந்த வழக்கு குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்கள் சிபிசிஐடியை விசாரணைக்கு உத்தரவிட்டார். இதை எதிர்த்து சிபிஐ வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். வழக்கு முறையாக விசாரிக்கப்படுகிறது என்ற காரணத்தினால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று நீதிமன்றமே அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டது மாதிரி நாங்கள் அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக அவைக்கு இடம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. வேண்டுமானால் இப்போ சொல்லுறேன், நான் தைரியமாக இந்த வழக்கை சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதை பற்றி கவலைப்படலை. எனவே எதிர்க்கட்சி தலைவர்களையும் பதிவு செய்யுங்க, நான் சொன்ன பதிலையும் பதிவு செய்யுங்க, கேட்டுக்கிறேன். காவலருக்கு வாரத்திற்கு ஒரு முறை விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்க. இங்கே கூட முதலமைச்சர் தெரிவித்தாங்க, அதை நிறைவேற்ற வேண்டும். காவலருக்கு வாரத்திற்கு ஒரு முறை விடுமுறை கொடுக்க வேண்டும். 24 மணி நேரம் பணியில் இருக்கின்றவர் காவலர்கள், நம்மை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள். ஆகவே அவர்களுக்கு விடுப்பு வழங்குவது முறையாக செயல்படுத்த வேண்டும். காவலருக்கு மருத்துவப்படி உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு காவலுடைய பணியிடங்கள் அதிகரிப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாம்பரம் மற்றும் ஆவடி ஆணையரகத்தில் காவலர் எண்ணிக்கை உயர்த்தியுள்ளீர்கள், ஆனால் அமைச்சு பணியிடங்கள் உயர்த்தப்படவில்லை. இதனையும் உயர்த்தப்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.